Hello students, welcome to our channel. இன்னைக்கு திரும்ப நம்ம வந்து மதியமா பேப்பர் 2க்கு வந்திருக்கோம். பேப்பர் 2ல எப்படிலாம் எழுதணும், என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மதியமா படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணி போங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இது உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா கஹானி. ஸோ இது செகண்ட் பேப்பரையும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 சாப்டர்ஸ் தான் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ 4 சாப்டர்ஸில் எப்படிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணும், எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நிறையா மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஸ்டோரி, செகண்ட் சாப்டர் பரத் மிலாப், தேர்ட் ஒன் கிராமர், ஃபோர்த் ஒன் டிரான்ஸ்லேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் பேப்பரில் என்னென்னா ஸ்டோரியோட கொஸ்டின் ஆன்சர் நம்ம எழுதணும். அதுக்கு வந்து நமக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் நமக்கு 4 கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 கொஸ்டினில் 2 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணால் போதும், ஒரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து ஒரு 5 மார்க்ஸில் 3 மார்க்ஸ்க்கு லாங் ஆன்சர் எழுதுற மாதிரி தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஒன் வேர்ட் ஆன்சர்ஸில் நம்ம இதை ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேராக ஒரு பேராகிராஃப் மாதிரி இதை வந்து நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் ரோமன் நம்பரில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கஹானிக்கா சாராம்சம். இப்போ கஹானி பார்த்தோம் இல்லையா, பகவான் சப்கா ஏக் ஹே, பகீரத் கி தபஸ்யா, இந்த ஸ்டோரிஸோடைய எஸ்ஸே எழுதணும். ஸோ இதுக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3ல் ஒரே ஒரு கொஸ்டின் தான் நம்ம எழுத போகிறோம். இதுக்கு வந்து 10 மார்க்ஸ். இது வந்து இதில் என்னென்ன வந்து எஸ்ஏ எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பகவான் சப்கா ஏக் ஹே, குத்தே கி பூஞ்ச், மவுன் ஹி மந்த்ர ஹே. ஸோ இது 3 எஸ்ஏ மட்டும் நம்ம படித்தா போதும். ஸோ இப்போ வந்து ஸ்டோரிஸில் மட்டும் பார்த்தோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஸ்டோரின்னு சொன்னால் ஸ்டோரியில் வந்து டோட்டலாக 15 மார்க்ஸ் நமக்கு அலோகேட் ஆயிருக்கு, ஒரு எஸ்ஏ கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ இதில் 10 மார்க்ஸ், அதில் 5 மார்க்ஸ், டோட்டலாக 15 மார்க்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோமன் நம்பர் பரத் கா மிலாப். ஸோ தேர்ட் ரோமன் நம்பர் என்னன்னா பரத் கா மிலாப். ஸோ இதில் வந்து இதுவும் வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் தான். ஃபஸ்ட்டு தேர்ட் ரோமன் நம்பர் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 2 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும், ஒரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 லெசன்ஸ் இருக்குது. இந்த 10 லெசனில் ஒரு லெசனில் 2 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 5 லெசன் 6 லெசன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் தரவா படிச்சிருங்க. ஸோ அப்படி படிக்கும்போது இருக்கிற மேக்ஸிமம் நம்ம வந்து 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா அந்த 2 கொஸ்டினுக்கு கன்ஃபார்மாக ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னவோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபோர்த் ரோமன் நம்பர் இந்த பரத் கா மிலாப்ல இருந்து எஸ்ஏ கேட்பாங்க. இப்போ இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் 1 தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ 4 ஆப்ஷனில் ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து 10 மார்க்ஸ். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா பரத் மிலாப்லையும் நமக்கு வந்து டோட்டலாக 15 மார்க்ஸ் தான் நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன எஸ்ஏலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் யக்ஞ, சார் பாயி, மந்த்ரா கா ஷட்யந்திர, ராம் கா வனவாஸ், பரத் மிலாப். இதில் ஏன் 5 சொல்கிறேன்னா 10 எஸ்ஏ இருக்குது. 2 3 சொல்லணும்னா அது வரலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 எஸ்ஏஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். மெயினாக சார்பாய் எல்லாருமே ஈஸியாக ஒரு படிக்கக்கூடிய எஸ்ஏனா சார்பாய் தான். 2வது மந்த்ரா கா ஷட்யந்திரமும் ரொம்ப ஈஸியான ஒரு எஸ்ஏ. தனுஷ் யக்ஞ, இது 3 வந்து ப்ரிஃபராக படிச்சுக்கோங்க. மிச்சம் 2 நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 படிச்சுக்கோங்க, மிச்சம் 2 படிக்கணும். உங்களுடைய டைமை பொறுத்து நீங்கள் வந்து அதை படிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பரத் மிலாப்லையும் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த சாப்டர் என்ன, கிராமர் சாப்டர். ஸோ கிராமரில் என்ன கேட்பாங்க, ஃபஸ்ட்டு வந்து லிங்க் பதிலி. ஸோ லிங்க் பதிலி வந்து நம்ம ஃபுல்லாக தான் படிக்கணும், ஏன்னா எந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கனாலும் நமக்கு தெரியாது. ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நமக்கு 10 கொடுத்துட்டு 4 தான் எழுத சொல்கிறாங்க, 10 கொஸ்டின் கொடுத்து 4 தான் எழுத சொல்கிறாங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், 4 மார்க்ஸ் நமக்கு அதை கிடச்சிடும். ஸோ வச்சன் பதிலி அடுத்த ரோமன் நம்பர் 6th ரோமன் நம்பர் வந்து வச்சன் பதிலி. இதுவும் சேம் 10 ஆப்ஷன் கிடைக்கும், நமக்கு 4 தான் ஆன்சர் பண்ணுவோம், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ இதுக்கும் 4 மார்க்ஸ் இருக்குது. ஸோ வச்சன் பதிலிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்லேயே ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரூல்ஸை நல்லா தரவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், அந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இது வந்து மாஸ்குலின் ஜெண்டர் வேர்டா இல்லை ஃபெமினைன் ஜெண்டர் வேர்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ரூல்ஸ் படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னாவே ஈஸியாக நம்ம வந்து வச்சன் பதிலியே எழுதிடலாம். ஸோ இதுக்கு 4 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து 7th ரோமன் நம்பர் பார்க்கும்போது அக்ஷரமே லிக்கியே நம்பர்ஸை வந்து தேவநாகரியில் எழுதணும், மானக் குரூப்பில் எழுதணும். ஸோ இது வந்து 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எல்லா நம்பர்ஸுமே நீங்கள் படிக்கணும், தரவாக படிச்சுக்கணும். ஸோ இதில் எப்படி ஈஸியாக ஹிண்ட் வச்சு படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1 to 20 நம்பர்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணிங்க, எப்படி மகப் பண்ணி வச்சுருப்பீங்க. 1 to 20 தரவாக எல்லாரும் இருக்கும். அப்போ 21க்கு மேலே எப்படி படிக்கலாம், அப்போ 1 சீரியஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 1, 11, 21, 31, 41, 51, 61, 71. இப்போ அதை வச்சு அந்த 1னா என்னென்னா இக்குன்னு ஸ்டார்ட் ஆகும், எல்லாமே இக்கு. ஏக்கு 1, 2னா 11. இது 2 தவிர மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா இக்குன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்தோம்னா முன்னாடி டென்ஸ் கவுண்டிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அடுத்த நம்பர் வரும். இப்போ டென்ஸ் வந்து 20 அப்படின்னா இங்கிலீஷ்லேயே ஆகட்டும் தமிழ்லேயே ஆகட்டும் 21 தான் சொல்லுவோம், தமிழில் 21ன்னு சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 சொல்லிவிட்டு அப்புறம் தான் வந்து அந்த 10th கவுண்டிங்கை சொல்லுவாங்க. இப்போ இக்குங்கிறது 1, அது நமக்கு தெரியும். அப்போ 10th கவுண்ட் என்ன, அப்போ பீஸ் வருது, 20க்கு பீஸ், அப்போ இக்கீஸ், அந்த பாவை எடுத்துகிட்டு ஈஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம், இக்கீஸ். ஸோ அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். அப்போ 31, அப்போ இக்கு, 30க்கு தீஸ், இக்கு தீஸ், 41, இக்கு 40, அப்போ இக் 40. அங்கே என்ன மாறுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வச்சு படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக 1 to 100 நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிடலாம்.
ஸோ அடுத்தது இதுக்கு வந்து 5 கொடுத்துருப்பாங்க, 4 தான் எழுத போகிறோம். 1 கொஷனுக்கு 1 மார்க், 4க்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 8th ரோமன் நம்பர் வாட்சிய பதிலியே. ஸோ வாட்சிய பதிலியே பார்த்தீங்கன்னா 2 கொஷின் இருக்குது, ரெண்டுமே எழுதணும். வாட்சிய பதிலியேனா ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ். இதில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, எல்லா டீச்சர்ஸும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த செட் ஆஃப் ரூல்ஸை வந்து தரவு பண்ணிக்கோங்க. அந்த ரூல் படி இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் சேஞ்ச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ 4 மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸ், 2 கொஷினுமே அட்டன் பண்ணணும், ஆப்ஷன்லாம் கிடையாது, ரெண்டுமே அட்டன் பண்ணணும். ஸோ 4 மார்க்ஸ். அடுத்தது 9th ரோமன் நம்பர் வாக்கிய ஜோடனா. வாக்கிய ஜோடனா என்ன? 2 சென்டென்ஸ் தனித்தனியாக இருக்கும், அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுறது தான் வாக்கிய ஜோடனா. இதுலேயும் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே கம்பல்சரியாக ஆன்சர் பண்ணணும். ஸோ ஒரு கொஷனுக்கு 2 மார்க்ஸ், 2 கொஷனுக்கு 4 மார்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன சொல்லலாம் வாக்கிய ஜோடனானா, ராதிகா படுத்தி ஹே, சரளா லிखती है. இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். ராதிகா और சரளா படுத்தி அவர் லிக்தி ஹே இப்படின்னு ஒரே கோர்வையாக ஒரே சென்டென்ஸில் நம்ம சொல்லிட முடியும். ஸோ இதுதான் வாக்கிய ஜோடனா. ஸோ உங்கள் புக்லேயும் ஒரு 10 கொடுத்துருக்காங்க, அந்த 10ஐயும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th ரோமன் நம்பர் வந்து சுத்தகீஜி. சுத்தகீஜின்னா ஒரு சென்டென்ஸில் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி எழுதுறது தான் சுத்தகீஜி. ஸோ இதுக்கு வந்து 6 கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம 5 தான் எழுத போகிறோம். ஆப்ஷன் வந்து நமக்கு 6 இருக்குது, அதில் நம்ம 5 தான் எழுதணும். ஸோ ஒரு கொஷனுக்கு 1 மார்க் அப்படிங்கிறதுல நமக்கு 5 மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் உங்கள் புக்கில் ஒரு 15 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது 11th ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டயலாக் ரைட்டிங். ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நம்ம பேசணும்னா எப்படியெல்லாம் நம்ம வந்து கொஷின் கேட்போம், எப்படியெல்லாம் நமக்கு வந்து ரிப்ளை வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதுறது தான் டயலாக் ரைட்டிங். ஸோ இதுக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது, 1 எழுதணும். எய்தர் ஆர் ஆப்ஷன் தான், இது அல்லது அது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு இதுக்கு 10 மார்க்ஸ். ஒரு டயலாக் ரைட்டிங் ஃபுல்லாக எழுதுனா 10 மார்க்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் ரைட்டிங்க்கு கண்டிப்பாக ஒரு 10 சென்டென்சஸ் எழுதணும். 2 கேரக்டர் இருக்கும், ஒரு கேரக்டருக்கு 5 லைன், இன்னொரு கேரக்டருக்கு 5 லைன்ஸ்ங்கிற மாதிரி 10 சென்டென்சஸ் நமக்கு எழுதணும். இந்த டயலாக் ரைட்டிங்கில் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்னே டாக்டர் அவர்கள் அடிக்கைக்கு பாச்சு, ஒரு பையனும் டாக்டரும் எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற டயலாக்கும். கிதாப் கி துக்கான்மே, கிதாப் அப்படின்னா புக் ஷாப்பில் கிதாப் பேச்னே வாலே और ग्राहक, புக் செல்லரும் அண்ட் கஸ்டமரும் எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிற டைலாக்கு. அண்ட் தேர்ட் ஒன் ஹோட்டலில் ஒரு ரூம் புக் பண்ண போகும்போது ஹோட்டல் வாலே ஆர் முசாஃபிர், ஹோட்டல்காரரும் ஒரு ட்ராவலரும், முசாஃபிர்னா ட்ராவலரும் எப்படி வந்து பேசிப்பாங்க, என்ன மாதிரியான அவங்க கூட கான்வர்சேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டயலாக் ரைட்டிங்கில் எழுதணும். ஸோ இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை 3 நல்லா தரவாக படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 12th ரோமன் நம்பர் லெட்டர் ரைட்டிங். ஸோ உங்களுக்கு 2 லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷனில் 1 எழுதினா போதும். இதுவும் எய்தர் ஆர் சாய்ஸ் மாதிரி தான் வரும், இது அல்லது அது அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுவாங்க. ஒரு லெட்டர் ரைட்டிங்க்கு 10 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சோட்டே பாய்க்கு நாம் தான் கஷ்டத் கர்னேக்கு ஜரூரத். ஒரு நம்மளுடைய தம்பிக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்ப பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ரைட்டிங்கு. ரெண்டாவது கிசி புஸ்தக் பேச்னே வாலே, ஏதாவது புக் செல்லிங் கம்பெனிக்கு வந்து எனக்கு இந்த புக்ஸ் தேவைன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர். ஸோ இந்த 2 லெட்டர் ரைட்டிங் நீங்கள் தரவு பண்ணால் போதும். அடுத்தது 13th ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் எஸ்ஸே. ஏதோ ஒரு டாப்பிக்கை கொடுத்து அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதுதான் ஜென்ரல் எஸ்ஸே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 3 ஆப்ஷன் இருக்குது, 3ல் 1 எழுதினா நமக்கு போதுமானது தான். ஒரு எஸ்ஸேக்கு 10 மார்க்ஸ். சரிங்களா? அப்போ என்ன வந்து ஜென்ரல் எஸ்ஸேல இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மேரா நகர், பாக், மேரா தேஷ், தீபாவளி. ஸோ இந்த 4 எஸ்ஸே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இது கிராமரில் அவ்வளோதான், இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 55 மார்க்ஸுக்கு கிராமர் போர்ஷனில் இந்த மட்டும் கேட்டிருக்காங்க. கிராமர் போர்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கு, வச்சன, சுத்தி கீஜே, வாக்கிய ஜோடனா, வாட்சிய பதிலியே, இது லெட்டர் ரைட்டிங்கு, டைலாக் ரைட்டிங்கு, ஜென்ரல் எஸ்ஸே மட்டும் படித்தாவே ஈஸியாக 55 மார்க்ஸ் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். செகண்ட் பேப்பரில் பாஸ் ஆகிறதுக்கு கிராமரில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாவே ரொம்ப ஈஸியாக பாஸ் ஆகிட முடியும். ஸோ இதுக்கப்புறம் 14th ரோமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்லேஷன் இன்டூ தமிழ் ஆர் இங்கிலீஷ், அதாவது பிராந்திய பாஷாமே அனுமதி கீஜேன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிராந்திய பாஷானா நம்ம தமிழ்லேயும் எழுதலாம், இல்லை இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், எதில் வேணால் எழுதலாம். ஸோ உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 10 டிரான்ஸ்லேஷன் பேசேஜ் இருக்குது, அது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த டிரான்ஸ்லேஷனில் ஆப்ஷனே கிடையாது, 1 தான் கொடுத்துருப்பாங்க, அது 1 கம்பல்சரியாக நமக்கு எழுதணும். ஸோ இதுக்கு வந்து 5 மார்க்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி எழுதலாம், நமக்கு வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்க வேர்ட்ஸுக்கு நமக்கு தமிழில் தெரியணும், இல்லை இங்கிலீஷில் தெரியணும். அதனால உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய 10ஐயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு என்ன தமிழில் வரும், இதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும்னு தெரிஞ்சுட்டு அதை வந்து உங்களோட ஓன் சென்டென்சஸ் நீங்கள் போடுங்க. இது ப்ரெசென்டென்ஸில் கொடுத்துருக்காங்களா, பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்களா, ஃபியூச்சரில் டவுட்ஃபுல்லாக எதில் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்லேஷன் எழுதிடலாம். அடுத்தது 15th ரோமன் நம்பர் வந்து ட்ரான்ஸ்லேட் இன்டூ ஹிந்தி. ஸோ இதுவும் ட்ரான்ஸ்லேஷன் தான், இது வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷில் இருக்கும், இதை வந்து நம்ம வந்து ஹிந்தியில் மாற்ற போகிறோம். இதுவும் ஆப்ஷன்லாம் கிடையாது, 1 தான் கொடுத்துருப்பாங்க, அந்த 1 கம்பல்சரியாக நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்ஸ். நீங்கள் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஜாஸ்தியான மார்க்ஸ் இருக்குது, 10 மார்க்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணணும், அந்த ட்ரான்ஸ்லேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஈஸியாக கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் போதும், எதையுமே மெமரைஸ் பண்ணாமல் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து 10 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே ட்ரான்ஸ்லேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
ஓகே, இதுவும் அப்படி தான். ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஹிந்திலெல்லாம் என்னென்ன வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸி அப்படிங்கிறதுக்கு சரல், ஆசான், இந்த மாதிரி 2-3 வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது அந்த சென்டென்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஸோ புக்கில் இருக்கிற மாதிரி ஏதாவது ட்ரான்ஸ்லேஷன்லாம் இருக்கணும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் அந்த சென்டென்ஸ்க்கு கரெக்டாக மேக் பண்ணியிருக்கீங்களா, அந்த டென்ஸை வந்து மாற்றாமல், அந்த விஷயங்களை மாற்றாமல் நீங்கள் கரெக்டாக அங்கே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதான். ட்ரான்ஸ்லேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 மார்க்ஸ். இந்த 4 சாப்டரும் சேர்க்கும் போது 4 பார்ட்ஸையும் சேர்த்தனா நமக்கு டோட்டலாக நமக்கு செகண்ட் புக்கில் 100 மார்க்ஸ் வந்துடும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம்ஸ் எல்லாமே எப்போவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது தேவைன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கான கிளாரிஃபிகேஷனையும் நாங்கள் தரோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் போட்டுகிட்டே இருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.